ரம்யா, இந்த நீல் எப்படிப்பட்டவன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சூர்யா சார் சென்னைக்கு வந்திருப்பாருன்னு சொன்னான். ஆனா சூர்யா சார் ஆபீஸ்க்கும் வரல, மெசேஜும் ஒண்ணும் பண்ணல. அவர் போனும் நாட் ரீச்சபிளா இருக்கு. ஒண்ணுமே புரியல ரம்யா. நீல் சொன்னதுல இருந்து அதையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்லிருப்பான்டி. அதான் யோசனையா இருக்கு ரம்யா. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி சார் சென்னையில தான் இருக்காருன்னா அவர் மொபைலே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பிஸியா இருக்காரோ என்னவோ. ஏர்போர்ட் போற அவசரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு டைம் இருந்தது. இப்போ என்னடி அவ்ளோ பிஸி? சரி அத விடு, மொபைல் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு என்னடி தெரியும்னு சொல்றதுக்கு உன்கிட்ட கேக்குறேன். ஏதாச்சும் யோசிச்சு சொல்லு. ஐடியா? பேசாம நீல் கிட்டே கேட்றானு. ஆள் நல்லா தானே இருக்கான். நாம ஒண்ணு கேட்டா அவன் 9 சொல்லுவான். இன்னும் டென்ஷன் தான் அதிகமாகும். அவன் உண்மையை சொல்றானா போய் சொல்றானே தெரியாது. செவப்பா இருக்காண்டி, போய் சொல்ல மாட்டான். ரம்யா, நீல விட இப்ப சூர்யா சாரை பார்க்க என்ன வழின்னு சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒண்ணுத்தையும் கேட்காத மாதிரி போஸ் கொடுக்கறது பாரு. டேய் சம்பத், இங்க வா. ரம்யா, அனு, 2 பேரும் இங்கேயா இருக்கீங்க? ஆமா ஆமா, நீ இப்பதான் எங்களை பாக்குற பாரு. அப்படியே நம்பிட்டோம். நான் உங்களை பார்க்கவே இல்லையே. வேப்ப மரத்துல காக்கா கூடு கட்டியிருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான் இருந்தோம். சரி விடு, உனக்குலாம் அந்த காக்கா தான் செட் ஆகும். அனு வா, நம்ம கீழே போய் பேசலாம். இல்ல லேசா என் காதுல விழுந்துச்சு. அனு, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரவா? எப்படி? அந்த ரோஜாவை பிச்சு போட்டுமே அந்த மாதிரி ஒரு ஐடியாவா? அதெல்லாம் ஒரு மொக்க ஐடியா. அட பாவி. அனு, சூர்யா சாரு Facebookல எல்லாம் இல்லையா? ஃபேஸ்புக், ட்விட்டர் எதிலுமே இல்ல சம்பத். அவரோட பிசினஸ் பேஜ்னு ஒன்னு இருக்கு. அது ஆபீஸ்ல ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்றாரு. அதை விட்டா சூர்யா சார்க்குன்னு பர்சனல் அக்கவுண்ட் வேற எதுவுமே இல்ல. இந்த காலத்துல Facebookல பர்சனல் அக்கவுண்ட் இல்லாம யாராவது இருப்பாங்களா? டேய், அவர் என்ன இந்த காலத்து ஆளா? ஐயோ சாரி டி, ரொம்ப சாரி. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். பங்காஜ், பங்காஜ். என்னாச்சு சூர்யா? கார்கீதா, என்ன? இந்த வீட்லயே நீ பத்திரமா இருந்துக்கோ. எனக்கு வேலை இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. நீ முதல்ல கார்கீதா. என்னடாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடா. உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. பயம் உன்னை பிடிச்ச ஆட்டுது. அதான் ஓடி ஒளிற, என்னையும் ஓடி ஒளிய சொல்ற. இனிமே இந்த கிறுக்குத்தனத்தை என்னால செய்ய முடியாது. நீ எப்படியே போ. முதல்ல கார்கியே கூட. சூர்யா, நீ இப்படி வெளியே வரணும் தான் அவன் காத்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரையும் கொல்றதுக்கு அவன் நேரம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையாரு சூர்யா. நான் இப்படி ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கணுங்கிறது கூட அவனோட நோக்கமா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? 20 வருஷத்துக்கு முந்தின சுரேந்திர உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த சூரிய பிரகாஷன் ஞாபகம் இல்ல. அப்படித்தானே?
ஞாபகம் இருக்க போய் தான் சொல்றேன் சூர்யா. ஓ முன்னாடி அவன் ஒரு தூசு. நீ அந்த சூர்யாவா மாற வேண்டாம். ஏய், உளியால சிலையை செதுக்கிறதுக்கும் அம்மியை கொத்துறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு சூர்யா. நீ இப்ப சாதாரண ஆள் இல்ல, சூரிய பிரகாஷ். உன்னை நம்பி 1000 பேர் இருக்காங்க. நீ தனியாள் இல்ல சூர்யா, நீ ஒரு பிராண்ட். அதை நீ புரிஞ்சுக்கோ. இது ரொம்ப நாள் நீடிக்காது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் இதை சீக்கிரமே முடிச்சிடுறேன். முடிஞ்சா நல்லது பங்கஜ். எனக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்டைலா நடக்கவும் தெரியும். பழைய சூர்யாவா பொழுதி பறக்க கெத்து காட்டவும் தெரியும். நான் யாரா இருக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ண போறான். மேகத்தால சூரியனை மறைக்கணும்னு நினைச்சானா அவனை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. சொல்லிவே, இந்த சூரியன் கிட்ட வந்தானா பொசுக்கிடுவேன். சூர்யாவே டைரக்டாக இறங்கிட்டானா யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. இத்தனை நாள் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததே பெரிய விஷயம். இதை சீக்கிரமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். சூர்யா சார் லைக்கா? ஐயோ ரம்யா, ரம்யா ஏண்டி கத்துற? வாடி இங்க. என்ன சூர்யா சார் எனக்கு மெசேஜ் கூட அனுப்பலடி. அதானே? போடி. ரம்யா, சூர்யா சார் Facebookல லைக் போட்டிருக்காரு. சூர்யா சார் Facebookல இருக்காரா? ஆமா ரம்யா, எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போட்டோக்கு இப்ப லைக் போட்டிருக்காரு. என்னால நம்பவே முடியல. நேத்து தான் அவர் Facebookலயே இல்லன்னு சொன்ன, இன்னைக்கு லைக் போட்டிருக்காருன்னு சொல்ற. அப்படின்னா இனிமேல் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதேடி. அப்படின்னா சூர்யா சார் மேல கோவம் எதுவும் இல்ல, அவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னடி தெரியும் ரம்யா. சரி சரி, அப்படிதான் அர்த்தம். எங்க போனை காட்டு. ஏய், ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாரு. ரம்யா, சூர்யா சார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னடி அனுப்பியிருக்காரு? வணக்கம் அனு, நான் சென்னையில தான் இருக்கேன். மொபைல் சரியில்லாத காரணத்தால் தங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ளவும். இப்படிக்கு சூரிய பிரகாஷ். சூப்பர்ல ரம்யா. தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மட்டும்தான் மிஸ்ஸிங். இது டீச்சருக்கு லீவ் லெட்டர் அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு. சூப்பரா சூப்பர். ஏய், கரெக்ட் தான் ரம்யா, அப்படிதான் இருக்கு. என்னது இது? இந்த பீச்ல பார்க்ல நடக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓரமா கும்பலா நின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல அங்கிள், சும்மா சப்ஜெக்ட் பத்தி தான் அங்கிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க காலத்துல எந்த சப்ஜெக்ட்டுமே இவ்வளவு காமெடியா இருந்தது இல்லையே, சிரிக்கிற அளவுக்கு. அங்கிள் சும்மா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அங்கிள். சரி, கவனமா படிங்க. அனுமா, போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, ஒரு வழியா உன் சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆமா ரம்யா, இப்பதான் எனக்கு நிம்மதி. உன் நிம்மதியை விடு, எனக்கு தான் இப்ப நிம்மதியா இருக்கு. இல்லனா கேள்வி கேட்டே எனக்கு கொன்றுவியே. போடி. யாரை பார்க்கணும் சார்? மான்சி மேடமை பார்க்கணும். என் பேரு நீல். ஒரு நிமிஷம் இருக்கு சார். யா. மேடம், நீல்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு மேடம். வர சொல்லுங்க. ஓகே மேடம்.
போய் ஹாலில் வெயிட் பண்ணுங்க, மேடம் வருவாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சார். ஹாய் நீல், ஹலோ மான்சி, ஹவ் ஆர் யூ? ஐம் டூயிங் கிரேட். எங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்றேன், ஆனா உன்னை பார்க்கவே முடியலையே. சூர்யா சார் கூட ஒர்க் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல? That's true. வாவ், வாட் a beautiful house. உனக்காகவே சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. மேல போய் பாரு, இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஐம் damn sure you'd love it. ஷூர். நான் வேணா வீட்டை சுத்தி காட்டவா? இட்ஸ் ஓகே, நான் காமிச்சுக்கிறேன். மாமன்லாம் எங்க? இப்பதான் அவங்க ரூமுக்கு போனாங்க. வீட்டுக்கு யாருமே வரதில்லைன்றாங்க. யாராச்சும் வந்தா அவங்க இருக்கிறது இல்ல. நான் போய் சொல்றேம்மா. மான்சி, சூர்யா சார் வீட்ல இல்லையா? அவர்தான் லண்டனுக்கு போயிருக்காரே, உனக்கு தெரியாதா? என்ன நீல், இப்ப அவர் லண்டன்ல தானே இருக்காரு. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். What do you mean நீல்? கமான் மான்சி, அவர் பெரிய பிசினஸ் மேன், அவங்க பிஸி மேன். லண்டனுக்கு போயிருக்கலாம், இல்ல இங்க வந்திருக்கலாம், அல்லது வேற கண்ட்ரி கூட போயிருக்கலாம். ஆர் மான்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்ல எல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த வீட்ல? காரணம் இல்லாம இவ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டானே. ப்ரோயின்லாம் எங்க போயிருக்காரு? லண்டனுக்கா இல்ல வேற எங்கேயுமா? ஒருவேளை லண்டனுக்கு போகவே இல்லையோ? ஆஹா, நீல், நீ வீட்டை சுத்தி பாரு, உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். யா ஷூர். சுமிதா, யார் நீ? என்ன பண்றீங்க? மேம், ஐ அம் நீல். ஓ, நீல். நீதான் அந்த நீலா? யா. சூர்யா உன்னை பத்தி சொல்லியிருக்கான். வாட்? சூர்யா சார் என்ன பத்தி சொன்னாரா? மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். யூ ரியலி மேட் மை டே மேம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. எந்திரிப்பா. நல்லா இரு, நல்லா இரு. நீதான் அந்த கெட்டிக்கார பையனா? பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்க, ஆனா ஓவர் வேகம் நல்லதில்ல. இல்ல மேம், வீட்டை சுத்தி பார்த்தேன். இந்த ரூம்ல ஒண்ணுமே இல்ல. இது சூர்யாவோட ரூம். ஓ, அவரை தவிர வேற யாரும் உள்ள போக கூடாது. நாங்க கூட போனதில்ல. யா. நீல், யா, கமிங். நீல், நீல், ஜூஸ் நானே உனக்காக என் கையால போட்டு எடுத்துட்டு வந்தேன். குடிச்சிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. இல்ல மாஞ்சி, ம்? ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், நான் கிளம்பணும். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம் நீ? இல்ல, ஐ ஹேவ் டு கோ. இவ்வளவு தூரம் வந்திருக்க, இருந்து சாப்பிட்டு போப்பா. ஜூஸ் ஆச்சும் குடிச்சிட்டு போங்க சார். எஸ் நீல். இல்ல மேம், உங்களை எல்லாம் பார்த்ததுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பத்தி சூர்யா சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் நான் நேர்ல பார்க்குறேன். வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஓகே மேம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். see you. bye மான்சி. பாய் நீல், டேக் கேர். நாங்க போயிருந்தேன். வீட்டில் எல்லா இடமும் தேடினேன். ஆள் அங்கே இல்லை. ஏதோ ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருந்தது. ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. பட் அங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் வீட்டில் இல்லை. இப்போ மீரா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல செய்யணும். நான் பிரகாஷ் குரூப்ல இருக்கிற வரைக்கும் மீராவை சமாளிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா வேலை போயிடும். ஸோ முதல்ல மீரா சொன்னதை செய்கிறேன். அப்புறம் ஒரு கிட்டார் கிளாஸ் இருக்கு சாமி கண்ணு காலையில், அதை முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்க வரேன். ஓகே, see you. bye. அனு, இன்னுமா நீ ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்க? ஆமா, எவ்வளவு நேரம் நீ அந்த லைக்கே பார்த்துட்டு இருப்ப? போடி. அனு, சூர்யா சார் கூட பேச முடியலையேன்னு 3 நாளா புலம்பிட்டு இருந்தல்ல, இப்போ பேச வழி கிடைச்சு ஏன் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க? என்ன வழி ரம்யா? அதான் அவர் சொல்லிட்டாருல சென்னையில தான் இருக்கேன்னு. அவர்கிட்டயே எப்ப மீட் பண்ணலான்னு கேளு. மீட் பண்ணலான்னு கேக்குறதா? அது எப்படி டைரக்டா கேக்குறது? எனக்கு வெக்கமா இருக்கு ரம்யா. ம்? வெக்கமா இருக்கா? விடிஞ்சிரும். நேரா கேட்க வெக்கமா இருந்தா சுத்தி வளைச்சு கேளுண்டி. உனக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு? நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? ஏய், மறைக்காம சொல்லு. சுத்தம். இதுக்கு எதுக்குடி லவ் பண்ணணும்? எத்தனை படம் பார்த்திருப்போம். படம் பாக்குறது எதுக்கு? இதுக்கு தானே. சும்மா சூர்யா சார் கிட்ட கேளுடி. தாத்தா, தாத்தா, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? லவ் லவ், இந்த பியார், பிரேமா, பிரீத்தி, காதல் எதையாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கியா? பாரா, யாரு? கொழுப்பு பாத்தியாடி? ஐயோ, சிரிச்சது போதும் மகளே. அவருக்கு காது சரியா கேட்காது, அதான் என்னமோ சொல்லிட்டு போறாரு. நீ உன் மேட்டருக்கு வா. இப்படியே நீ வெக்கப்பட்டுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. Facebookல சூர்யா சாருக்கு கால் பண்ணு. போனை பிக் பண்ணலனாலும் நோட்டிபிகேஷன் நிச்சயமா வரும். அப்புறம் அவரே கால் பண்ணுவாரு. அப்ப கேளு, ஆபீஸ்க்கு எப்ப சார் வருவீங்கன்னு. எதுக்குன்னு கேட்டா, இல்ல சார் சும்மா பார்க்கணும்னு சொல்லு. டைரக்டாவா? பொடி இவளே, இவ பண்ற கடுப்புக்கு நாமளே யாராச்சும் லவ் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுது. ச்சே.